வெற்றிலைகள் எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறிச்சது தான். நாங்கள் எல்லாருமே வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக வெற்றிலை சாப்பிடுவோம். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த செடி வச்சு 7 மாதம் ஆகுது. ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சேன். வைக்கும்போது நல்ல மழைக்காலங்கிறதுனால ஈஸியாக பிக்கப் ஆகி வந்துருச்சு. அதிகமான வெயில் தாங்காதுங்கிறதுனால மரத்தடியில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கம்பி எங்கள் செவத்தில் இருந்தனால வசதியாக போச்சு. நல்லா அப்படியே அழகாக பறந்து க்ரீனியாக பறந்து போயிட்டுருக்கு. நாங்கள் எல்லாருமே வந்து சித்த மருத்துவம் தான் சாப்பிடுவோம் ரெகுலராக. கோவிட் வந்ததுலேருந்தே நாங்கள் அப்படியே சித்தா மருத்துவத்துக்கு மாறிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு கோவிட்லேருந்து ப்ரொடெக்ஷன் கிடச்சிது சித்த மருத்துவம் மூலமாக. சித்த மருத்துவத்தில் வந்து வெற்றிலைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மெடிசின்ஸை வந்து வெற்றிலையில் வச்சு தான் சாப்பிட சொல்லுவாங்க. வெற்றிலையில் மாத்திரையை வச்சு அதில் இஞ்சி சாறும் தேனும் கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. வெற்றிலை வந்து ரொம்ப நன்மை தான் நம்மளுக்கு தருது. ஆனால் புகையிலை வந்ததுலேருந்து வெற்றிலை தான் கெடுதின்னு நினச்சி மக்கள்லாம் வந்து வெற்றிலை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து வெற்றிலை வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அது வந்து டைஜஷனை பவரை இம்ப்ரூவ் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை வந்து காப்பாற்றுது, கோல்டு காஃப்லேருந்து காப்பாற்றுது. அப்புறம் விட்டமின் சி இருக்கனால எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நிறைய நன்மைகள் செய்யுது. இந்த மாதிரி நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். இது பாருங்கள், கோயிலில் கூட நம்ம வந்து வெற்றிலை வச்சு சாமி கும்பிடுறோம். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இல்லாமல் தாம்பூலத்தட்டு மாற்றவே மாட்டாங்க. இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம், இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினது காரணமே வெற்றிலையுடைய நன்மைகள் தான். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். செடியை நல்லா வளர்க்குறேன்னு சொல்லி நான் வந்து உரங்கள் நல்லா கொடுத்து அந்த இதுக்கு முன்னாடி வளர்த்த செடியை நான் ஒரேடியாக ஓச்சிட்டேன். ஏன்னா பஞ்சகவியத்தை வந்து நல்லா அதிகமாக இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸோ செடி காஞ்சிடுச்சு. நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஹாப்பி கார்டனிங்.